வணக்கம் நண்பர்களே. அர்ஜுன் சாமந்தி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அரசிக்கு நம்ம சாமந்தி மேலே கோபம், அந்த கோபத்தை காட்டுறதுக்கு தான் கிடச்சிருக்கு. நம்ம சாமந்தி ஆசையாக வந்த விருந்தாளிக்கு உணவு படைச்சி போடுறாங்க, அதை மண்பானையில் சமைச்சு போடுறாங்க. ஆனால் அதில் ஒரு முடி இருந்து அப்படின்னு கோவப்பட்டு நம்ம சாமந்திக்கு கொண்ட முடியையே வெட்டி தள்ளணும் அப்படின்னு அரசி ஒரு ஆர்டர் போடாங்க. அந்த நேரத்தில் தான் கடவுள் மாதிரி ஒரு ஃபோன் கால் நம்ம சாமந்தியை காப்பாற்றுது அரசியின் தண்டனையிலேருந்து. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் பார்த்தோன்னா விருந்தாளிகள்லாம் வந்தாச்சு, உணவெல்லாம் படைச்சாச்சு. ஆனால் உணவில் ஒரு முடி இருந்து நம்ம அரசி விடுவாங்களா? அரசி எப்போவுமே சுத்தபத்தம் அப்படின்னு அந்த இடத்துல கொடியை பிடிக்க ஆள். அவங்களுக்கு இது சமைச்சது சாமந்தியா, அப்போனா இவளுக்கு தண்டனை தான். இப்படி ஒரு அவமானம் வந்தவங்க முன்னாடி ஒரு முடி இருந்துச்சு, இதை வச்சு எப்படி உன்னை வேலைக்கு வைக்க முடியும்? நீ முடி எடுப்பா நீளமாக இருந்தது தானே இந்த அளவுக்கு நீ முடி சோத்துல உட்காரோம். இப்போ அந்த முடியை கட் பண்ணிட்டோம்னா விழ வாய்ப்பு இல்லைல்ல அப்படின்னு அந்த இடத்துல ஒரு அதிரடி முடிவை அரசு எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கத்திரிக்கோள் வந்தாச்சு. சுத்தப்பட்ட எல்லாருமே இதை ஒரு எதுக்காக அரசியோட கோபம் இப்படி ஆட்டி படைக்குது? அதுவும் இப்போ இவ்வளோ ஒரு பதத்தை 10 ரூபா போல் இருக்க, சாமந்தியை விட போகிறது இல்லை போல் இருக்க அப்படின்னு கடவுளே இந்த பொண்ணை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு பார்வதி நினைக்கிறாங்க. இந்த சைடு அர்ஜுன் பார்க்குறாங்க. அடடா, நம்ம அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? எப்படி எடுத்தாலும் அவங்க வீட்டு மருமகளாக நான் இந்த சாமந்தியை கொண்டு வருவேன். அது நடக்க தான் போகுது. ஆனால் அம்மா எதுக்கு எடுத்தாலும் இதெல்லாம் எதுக்கு என்னையும் அசிங்கப்படுத்துது? அதே நேரத்தில் நான் காதலிக்க பொண்ணு தான் இப்போ சாமந்தி, அவளையும் இப்படி தான் எடக்கு மடக்கா செய்கிறாங்க. அவங்கள மீறி எதையுமே நம்ம செய்ய முடியாது. இப்போ என்ன பண்ண? எனக்கு சாமந்திக்கு இந்த வீட்டோட வாரிசு நாதான் அப்படின்னு உதவியும் கூட முடியாது. ஏன்னா அம்மா நம்மளையே ஓரங்கட்டி ஒரு மூலையில் உட்கார வச்சு தான் அவங்க தான் நான் வேடிக்கை பார்க்க இடத்துல தான் இருக்கேன். அப்படி இருக்க நேரம் சாமந்திக்கு ஆதரவாக நான் பேச முடியாத. இப்போ என்ன பண்ண கடவுளே? ஏதாவது ஒன்று பண்ணி இந்த சாமந்தியோட முடியை கட் பண்ணக்கூடாது, அதுக்கு நீ தான் வழி வைக்கணும் அப்படின்னு அர்ஜுன் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு ஃபோன் கால் வருதுங்க. நம்ம அரசிக்கு அடடா இதை தவிர்க்க முடியாது, இவளுக்கு முடிய வெட்டணும் அப்படின்னு திட்டம் போட்டோம். இப்போ எனக்கு வேறு வேலை வந்துச்சு, இதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. நாங்கள் ஃபோன் பேச வேண்டிய இருக்குது, அதுவும் ஃபாரின்லேருந்து வந்த ஃபோன் கால், இதை அட்டன் பண்ணணும். இது கம்பெனியோட ப்ராஃபிட் சம்மந்தமான விஷயம். நான் இதை பண்ணாட்டுனா எனக்கு பிஸ்னஸில் கூட லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுதான் முக்கியம் அப்படின்னு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டு அந்த ஃபோனை தூக்கிட்டு போயிடறாங்க. அப்போ தான் நம்ம அர்ஜுன் சொல்கிறாங்க, இந்த பாருங்கள், அம்மா கிட்ட ஹேரை கட் பண்ணிட்டோன்னு சொல்லுங்கள், ஆனால் சாமந்தியோட ஹேரை கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னா உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே கோபப்படுவாங்க அப்படின்னு சொல்லுறேன். இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுறாங்க. ஆனால் இதை மறைமுகமாக நம்ம அர்ஜுன் அந்த வேலையாட்கள்கிட்ட சொல்லுறாங்க. ஏன்னா சாமந்திக்கு பொறுத்தவரையில் நான் என்றைக்குமே இந்த வீட்டோட வேலைக்காரனாட்டு தான் தெரியணும். அவளுக்கு அப்போ தான் என்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் இல்லாமல் அவள் பழகுவா. நான் தான் இந்த அரசியோட பையன் அப்படின்னு தெரிஞ்சால் என் காதல் கூட முறிஞ்சிடும். ஏன்னா எங்கள் அம்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி, எங்கள் அம்மாவுக்கு பயந்தே எந்த பொண்ணும் வேண்டாம் அப்படின்னு ஓடிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா நம்ம பார்வதிக்கு சந்தேகம் வருது. இந்த அர்ஜுன் சாமந்தியை சுற்றி வரான். சாமந்திக்காக இப்போ அவங்க அம்மாவையே எடுத்து முடியை கட் பண்ணக்கூடாதுன்னு இப்படி ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறான். இந்த விஷயம் மட்டும் அரசிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. சாமந்தியை ஒருவேளை அர்ஜுன் லவ் பண்ணுறானா அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இந்த அரசி கண்டிப்பாக சும்மா விட மாட்டா. பாவம் சாமந்தியும் அவங்க அம்மாவையும் நம்ம தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அப்படி எடக்கு மடக்கா எதுவும் நடந்துடக்கூடாது. சாமந்தியை இந்த அர்ஜுன்கிட்ட இருந்து ஓரமாக இருக்கையே சொல்லணும் அப்படின்னு அந்த இடத்துல பார்வதி நினைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா இவ்வளோ நாள் என் வாழ்க்கையில் ஒரு பிடிமா
வருமானம் கூட இல்லாமல் எதுக்காக தான் வாழ்கிறோம் அப்படின்னு வந்து இவ்வளோ பெரிய வசதியான வாழ்க்கை எனக்கு கிடைச்சோம். நான் வந்து வேண்டா வெறுப்பாக தான் இருந்தேன். ஆனால் இந்த சாமந்தி என் வாழ்க்கையில் வந்த பிறகு தான் என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வந்து அழகாக மாறி இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணி வந்து நம்ம சாமந்தியை நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம அர்ஜுன் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே கணம் பார்த்தோன்னா நம்ம அரசிக்கு எதுக்கு இந்த அரசி மேடத்துக்கு இவ்வளோ கோவம் வருது? ஒரு சின்ன முடியோ ஒரு தூசியோ ஒரு சின்ன இது கொண்டு பட்டாலும் ஏன் அவங்க இவ்வளோ கடுப்பாகிறாங்க? எல்லாத்தையும் போல் இந்த வீட்டில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளால் சமாளிக்க முடியலை. மரணம் கத்தியின் விளிம்பில் வந்து நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் வந்து கழியுது. இந்த வீட்டில் இருக்கவங்க வேலைக்காரங்கெல்லாம் எப்படி தான் இருக்காங்களோ தெரியலை. என்னால் எல்லாம் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கவே முடியாதுப்பா. எப்படி தான் இவங்க எல்லாம் இருக்காங்களோ? இந்த அரசியோட மேடத்தோட கோபம் ஏன் இப்படி கொடிகட்டி பறத்துக்குது? அதுவும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இவங்க கோபம் மட்டும் ஏன் இப்படி இருக்குது? ஒன்றும் புரியலையப்பா. இந்த வீட்டிலே வந்து எடக்கு மடக்கா இருக்குது இந்த அரசி தான். அரசியை சமாளித்து இந்த வீட்டில் ஒவ்வொரு நாளையும் கடத்துது. நம்மளுக்கு பெரிய பாடுதான். இப்போ இந்த முடியை இவங்க கட் பண்ணாட்டது தெரிஞ்சு எங்கே எனக்கு மொட்டையே அடிக்க அளவுக்கு இவ கோபம் வந்தாலும் வந்துடும்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாமந்தி வந்து நினைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நைஸாக வந்து நம்ம பார்வதி வந்து சாமந்திகிட்ட பேசுகிறாங்க. எதுக்கும் இந்த வீட்டில் அர்ஜுன் இருக்காமல, என்ன அந்த தோட்டக்கார வேலைக்கார தம்பி அந்த அர்ஜுனை தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல நேரம் இவ வந்து தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கா. உண்மையாட்டே அரசி மேடத்தோட பையன்தான் அர்ஜுன் அப்படின்னு உள்ள விஷயம் இவளுக்கு தெரியலை. சரி இருக்கட்டும், நம்ம வந்து தெரியப்படுத்தனா நீ ஆனால் கொஞ்சம் ஒதுங்கியே இரு அப்படின்னு சொன்னேன். என்ன பார்வதியத்தை நான் வந்து அப்படி தான் நாங்கள் டிஸ்டன்ஸாக தான் இருக்கோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து எங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லை. நீங்கள் கவலைப்படாண்டா. ஏன்னா அரிசி மரத்துக்கு தெரிஞ்சால் ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்ல நேரம் சரி சரி நான் வந்து கரெக்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இவளுக்கு எப்படி வந்து புரிய வைக்கிது? இவள் வந்து தோட்ட வேலைக்காரன் அப்படின்னு வந்து அர்ஜுனை நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அரசியோட பையன்தான் இந்த அர்ஜுன் அப்படின்னு உள்ள விஷயத்த நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னு வந்து நினைக்கிற நேரம் தான் நம்ம அர்ஜுன் வந்து பேசிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க நம்ம பார்வதியும் சாமந்தியும். அப்போ என்னை பற்றி தான் இவங்க வந்து சொல்லுறாங்க. நான் அரசியோட பையன் அப்படின்னு வந்து சாமந்திக்கிட்ட சொல்லிடக்கூடாது. சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த காதல் வந்து ஊற்றிக்கிடும். ஏன்னா சாமந்திக்கு நம்ம அம்மா அரசி மேலே அவ்வளோ பயம் கோபம் இருக்குது. கண்டிப்பாக அவங்க பையனாக இருந்தால் என்னை ஏற்றுக்கிடவே மாட்டாங்க சாமந்தி. ஆனால் அவள் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் விளக்கேற்ற வந்தவ இந்த சாமந்தி தான். அப்படி இருக்க நேரம் கண்டிப்பாக வந்து இந்த பார்வதி அம்மா வந்து முறிச்சு விட்டுறக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா பார்வதி கிட்ட வந்து நம்ம சொல்லிட்டாங்க அர்ஜுன், நீங்கள் வந்து சொல்லிடாதுங்க அம்மா. அப்போ நீ வந்து சாமந்தியை லவ் பண்ணுறியாடா அப்படின்னு வந்து கேட்குற நேரம் தெரியலை. அவள் வந்த பிறகு தான் ஆனால் எனக்குள்ள சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம். ஆனால் உங்கள் அம்மா இது எல்லாமே குழி தோண்டி புதைச்சிருவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்வதி வந்து மனசுக்குள்ளே